இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பள்ளி மண்டபத்தில் மதிய உணவை உட்கொண்ட 24 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நகரி சம்பிலான் ஜம்போலில் உள்ள ஒரு பள்ளியின் மண்டபத்தில் நேற்று மதிய உணவை உட்கொண்ட படிவம் 1 முதல் படிவம் 5 வரையிலான மொத்தம் 24 மாணவர்கள் தொன்கோ அம்புவான் நஜிஹா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 9 மாணவர்கள் இன்று வீட்டிற்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டிருந்த வேளை மேலும் 15 மாணவர்கள் உட்கொண்ட உணவில் நச்சுத்தன்மை கலந்திருக்கும் அறிகுறிகளின் அடிப்படையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக நகரி சம்பிலான் மாநில கல்வித்துறை இயக்குநர் ரோஸ்லான் ஹுசைன் தெரிவித்தார். அம்மதிய உணவிற்கு பிறகு இரவு 8 மணியளவில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளதாக பணியில் இருந்த பாதுகாவலரிடம் அம்மாணவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக ரோஸ்லான் ஹுசைன் கூறினார். இச்சம்பவம் குறித்து மாவட்ட சுகாதாரத்துறை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் இது தொடர்பாக எந்தவொரு ஆருடங்களையும் சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என்று ரோஸ்லான் ஹுசைன் அறிவித்தார். கடந்த மாதம் 4 வயது சிறுவனை அடித்து சித்திரவதை செய்த குற்றத்திற்காக பெண் ஆசிரியர் ஒருவர் நாளை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார். 25 வயதுடைய அந்த ஆசிரியர் குற்றவியல் சட்டம் 323வது பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் என்று தென்கிள்ளான் போலீஸ் தலைமை உதவி ஆணையர் சாஹுங் ஃபாங் தெரிவித்தார். கடந்த மே 13ஆம் தேதி பாதிக்கப்பட்ட அக்குழந்தையின் 33 வயது தந்தை சம்பந்தப்பட்ட பாலர் பள்ளியிலிருந்து தனது மகனை அழைத்து வந்தபோது அவரது உடம்பில் காது, கன்னம், பின்புறம் முதலியவற்றில் வீக்கங்களும் கீறல்களும் இருந்ததை தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்ததாக சாஹுங் ஃபாங் கூறினார். கார்ச்சட்டையில் மலம் கழித்ததற்காக பாதிக்கப்பட்ட சிறுவனை ஆசிரியர் கையால் அடித்ததாக விசாரணையில் தெரியவந்ததாக சாஹுங் ஃபாங் மேலும் அறிவித்தார். 2024ஆம் ஆண்டிற்கான அனைத்துலக ஆவண காப்பக வாரத்தின் மாபெரும் கொண்டாட்ட விழா தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தலைமையில் இன்று சிறப்பாக நடந்தேறியது. இன்று வியாழக்கிழமை பிற்பகல் 2:30 மணியளவில் பட்டாலிஞ்சோயா பிஜே நியூ டவுன் ஜலான் யோங் ஷோக் லேனில் உள்ள சிவிக் MBPJ மண்டபத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த ஜூன் 9ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையில் நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இவ்விழாவானது இளைய தலைமுறையினரிடையே ஆவண காப்பகம் குறித்த பங்களிப்பு மற்றும் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவே மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும் என்று சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தினார். தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இனி வரிசான் கீத கொள்கையானது நாட்டின் ஓர் அடையாளமாக திகழும் காப்பக பொருட்களை ஒரு பொக்கிஷமாகவும் பாரம்பரியமாகவும் பாதுகாக்கும் முயற்சியாகும் என்றார் அவர். அது மட்டுமின்றி தகவல் மற்றும் ஒற்றுமை உணர்வை கொண்ட ஒரு தலைமுறையினரை உருவாக்குவதை இந்நிகழ்ச்சி பிரதான கொள்கையாக கொண்டுள்ளது. உள்நாட்டில் மற்றும் வெளிநாடுகளில் தொழில்நுட்ப ரீதியாக காப்பக நிபுணர்கள் தனித்து நிற்பதுடன் தம்மை அறிவார்ந்த ஒரு நபராக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தினார். சைபர் அர்கைவ் என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்பட்ட இந்நிகழ்ச்சி காப்பகத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னேற்றங்களை அடையாளம் காண்பிப்பதுடன் காப்பக நிறுவனங்களிடையே காப்பக பொருட்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்வதே ஆகும். Online finance OFA, Eksplorasi Negarawan E-Negarawan. மேலும் இந்நிகழ்விற்கு முத்தாய்ப்பிக்கும் வகையில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் டத்தோ அஸ்மான் முகமது யூசுப், தேசிய ஆவண காப்பகத்தின் ஆலோசகர் தான்ஸ்ரீ டத்தோ ஹாஜி அலிமுடின் முகமது டோம், தேசிய ஆவண காப்பகத்தின் இயக்குனர் டத்தோ ஜாஃபார் சீடே ஹாஜி அப்துல் ரஹ்மான் உட்பட பட்டாலிஞ்சோயா மாநகர் மன்றத்தின் மேயர் துவான் ஹாஜி முகமது ஜஹ்ரி ஹாஜி சமிகோன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். மலாக்கா மர்லிமாவில் உள்ள தனியார் கிளினிக் ஒன்றில் பணிப்பெண்ணிடம் ஆபாச சேட்டை புரிந்ததாக மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக 19 வயதுடைய அப்பணிப்பெண் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து இன்று அதிகாலை 3:15 மணியளவில் 29 வயதுடைய அந்த மருத்துவர் மர்லிமாவ் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் அஹ்மத் ஜமீல் ரட்ஸி தெரிவித்தார்.
சம்பந்தப்பட்ட மருத்துவரும் பாதிக்கப்பட்ட பணிப்பெண்ணும் கிளினிக்கில் உரையாடலில் ஈடுபட்டிருந்த வேளை அவர் இந்த வக்கரச் செயலை புரிந்தது விசாரணையில் தெரியவந்ததாக அஹ்மத் ஜாமில் கூறினார். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 354வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் சம்பந்தப்பட்ட மருத்துவர் சனிக்கிழமை வரையில் 3 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தகவல் அளித்தார். பாலியல் ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மற்றும் சமூக வலைதளங்களில் போதைப்பொருள் விற்பனை செய்த குற்றத்திற்காக 5 நபர்கள் இன்று தொடங்கி 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 17க்கும் 20க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்நபர்களை பண்டாபாரு பாங்கி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் போலீஸ் செய்திருந்த விண்ணப்பத்தை அடுத்து தொடர்ந்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் நூர் டினாயா முகமது நவாவி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக பாலியல் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதாகவும் பல ஆண்களுடன் உடலுறவில் ஈடுபட்டு காணொளிகளை சமூக ஊடகங்களில் விற்றதாகவும் 27 வயது பெண் ஒருவர் பாங்கி பண்டா புக்கெட் மக்கோத்தாவில் உள்ள அவரது சொகுசு இல்லத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். 450 வெள்ளி முதல் 550 வெள்ளி வரையில் பணம் செலுத்தி டெலிகிராம் அகப்பக்கத்தில் இணைவதற்கு வாடிக்கையாளர்களை ஊக்குவித்ததாகவும் சம்பந்தப்பட்ட பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குவைட்டில் உள்ள 6 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர் பரிதாபமாக உயிரிழந்த வேளையில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் பலத்த காயத்திற்கு ஆளாகினர். சம்பந்தப்பட்ட கட்டிடத்தில் மொத்தம் 195 வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியிருந்து வந்ததாகவும் இவ்விபத்தில் 20க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய 41 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தெரியப்படுகிறது. நேற்று நிகழ்ந்த இக்கோர விபத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தூங்கும் போது புகையை நுகர்ந்த காரணத்தினால் பெரும்பாலான உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருந்தனர். கடந்த வாரம் மோட்டார் சைக்கிளை திருடி வைத்திருந்த குற்றத்திற்காக டெக்னீஷியன் ஒருவருக்கு 28 மாத சிறை தண்டனை விதிக்க அலோஸ்தா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 32 வயது முகமது ஃபிக்ரி அமர் என்ற அந்த டெக்னீஷியன் மேஜிஸ்ட்ரேட் சித்தி நூர் ஹிடாயா முகமது நூர் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் ஓராண்டு முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 379 ஏ பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஜூன் 6ஆம் தேதி நள்ளிரவு 2:20 மணியளவில் கடா முக்கிம் லிம்போங் கம்போங் தலகாபாத்துவில் ஹோண்டா வேவ் ரக மோட்டார் சைக்கிளை திருடியதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. பட்டாலிங் ஜெயா டமன்சாரா பூச்சோங் நெடுஞ்சாலையின் 13.6வது கிலோமீட்டரில் விபத்தில் சிக்கி 3 நாட்களுக்கு அறுவை சிகிச்சை பெற்று வந்த மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்றிரவு 10:40 மணியளவில் யூனிவர்சிட்டி மலாயா மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட அந்நபர் பரிதாபமாக உயிரிழந்ததாக பட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். பெனலி ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த 50 வயதுடைய அந்நபர் வண்டாஸ்ரீ டமன்சாராவிலிருந்து SS2வை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனத்தின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளாகியதாக ஷாருல் நிசாம் ஜாஃபர் கூறினார். தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களுக்கு ஆளாகி அந்நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவர் மேலும் தகவல் தெரிவித்தார். சபா கினபாலு மலையில் மலையேறி ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். நேற்று அதிகாலை 5:30 மணியளவில் 53 வயதுடைய உள்ளூரைச் சேர்ந்த அந்த மலையேறி மலை உச்சிக்கு செல்லும் பாதையின் 8.3வது கிலோமீட்டர் உயரத்திலிருந்து தவறி சரிந்து விழுந்து உயிரிழந்ததாக தெரியப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து நேற்று காலை 11 மணியளவில் தமது தரப்புக்கு தகவல் கிடைக்கப்பட்டதாக ரானாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் சிமியோன் லொமுடின் கூறினார். பாதிக்கப்பட்ட நபர் தனது மனைவி உட்பட 9 பேர் கொண்ட குழு ஒன்றுடன் மலை ஏறிய போது இத்துயரச் சம்பவம் நிகழ்ந்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக சிமியோன் லொமுடின் அறிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்